திருக்குறளோட கருத்துக்கள் சங்க இலக்கியத்துல தொடங்கி தற்போது வரைக்கும் பல நூல்கள்ல வந்திருக்கு. அறநூல்கள்ல திருக்குறளோட கருத்துக்கள் எங்கெல்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். பழமொழி நானூறுல ஒரு பாட்டு பாத்தீங்கன்னா, ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். படிக்க வேண்டிய நல்ல நூல்களை படிச்சவங்க தான் அறிவுடையவங்கன்னும், அவங்களோட புகழ் 4 பக்கமும் பரவி இருக்குன்னும், அவங்க போற நாடெல்லாம் அயல்நாடு கிடையாது, அது அவங்களோட நாடுதானும், அதனால அவங்க போற இடத்துக்கெல்லாம் கட்டுச்சோறு எடுத்துட்டு போக வேண்டிய தேவையில்லைன்னு பழமொழி நானூறு எழுதிய முன்றுரை அறையனார் சொல்றாருங்க. அடுத்து மூதுரையில ஒரு பாட்டு பாத்தீங்கன்னா, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசம் அல்லா சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஒரு மன்னரும் படிச்சவரும் இருக்காங்க. இதுல யார் சிறப்புடையவங்கன்னு பாத்தீங்கன்னா, மன்னனை விட படிச்சவங்க தான் சிறப்புடையவங்க. ஏன்னா மன்னருக்கு தான் நாட்டுல மட்டும்தான் சிறப்பு கிடைக்கும், ஆனா படிச்சவங்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கணும் ஔவையார் மூதுரையில சொல்றாங்க. இந்த கருத்துக்களுக்கு இணையா வர திருக்குறள் என்னன்னா, யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. அதாவது படிச்சவங்க எந்த ஊருக்கு போனாலும் அது அவங்களுடைய ஊருதானும், எந்த நாட்டுக்கு போனாலும் அது அவங்களோட நாடுதானும் திருவள்ளுவர் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது ஒருத்தன் சாகர வரைக்கும் ஏன் கற்காம இருக்கணும்னு கேக்குறாருங்க. திருக்குறள் தொடர்பான மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க எங்க சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.